இன்னைக்கு வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப் தான் வந்து டீப் க்ளீன் பண்ண போறேன். எப்பயுமே 2 நாளைக்கு ஒருக்கா சோப் போட்டு கழுவி விட்டுருவான். ஆனா இந்த 2 வார காலமா வந்துட்டு சரி நாளைக்கு பண்ணுவோம் சொல்லி அப்படியே இழுத்துச்சு 2 வாரம். இதுக்கப்புறம் விட்டோம்னா நாரி போயிருன்னு சொல்லிட்டு வெளியில மேல எல்லாம் பயங்கரமா எண்ணெய் தெரிச்சு வச்சிருந்துச்சு. சரி கையோட க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தா சைட்ல வந்துட்டு இந்த கார்னர் ஸ்டாண்ட் வந்து பல்ல அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி இதையும் தான் க்ளீன் பண்றோம், அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃபுல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுல இந்த ஆயில் ட்ரேல வந்துட்டு குச்சியை போட்டு நானும் வந்து சொருகி சொருகி இடுக்கல எல்லாம் தேய்க்கிறேன். இழுக்கிறதுக்கு ஜவ்வு மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஆயில் கண்டெய்னர்லாம் வந்து ஆயில் இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு மேலாப்பில் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சின்ன கிண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டோட வந்துட்டு வரும். எங்கள் அம்மா சீதனமாக வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன பண்ணுறதுனே எனக்கு வந்து தெரியல. ஸ்பூன்லாம் வர வச்சிருந்தாங்க. சரி நம்ம உப்பு போட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லி யூஸ் பண்ணேன். எங்கள் அம்மா ஆரம்பத்திலே வேணான்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம எனக்கு பெத்ததாகி பேச்சை கேட்டோம். யூஸ் பண்ணால் உள்ள ஃபுல்லாக ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. வெளியில் வந்து அழகாக ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங் தான் அந்த கிண்ணத்துக்கே வந்து க்யூட்டாக இருந்துச்சு. அதே என்னடா ஸ்க்ரப் போட்டு தேக்க வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது டூப்ளிகேட் செட்டாடா, எங்கள் அம்மாவுக்கு காது ஊற்றிட்டீங்களான்னு சொல்லிட்டு தேய்ச்சி கழுவிட்டு எல்லாமே வந்து க்ளீனாக வந்துச்சு. அதுக்கப்புறம் சில்வர் கிண்ண மாதிரி ஆகிப்போச்சு சரின்னு சொல்லிட்டு சிங்க் ஏரியா, அதுக்கப்புறம் சிங்க்ல இருக்க பைப்பு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு மினி விளாக்